ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா ஷாலு சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜை எப்படி எளிமையான முறையில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு வாசலில் கோலம்லாம் போட்டு வச்சாச்சு. போட்டுட்டு பிளேட்டில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சாச்சு. அதில் லக்ஷ்மி தேவிக்கு பிடிச்சமான நெல்லிக்கனியும் வச்சுருக்கோம். நம்ம இப்போது சாமி ஃபோட்டோ தான் இருக்குது வீட்டில். சாமி ஃபோட்டோ வச்சு அலங்காரம் பண்ணி அதுக்கு நெய்வேத்தியமாக சிறுபருப்பு பாயசம், பால் ஒரு டம்ளரில் வச்சுருக்கேன். உப்பு தீபத்துக்காக ஒரு பவுலில் உப்பு வச்சு அது மேலே அகல் விளக்கு வச்சு தீபமும் ஏற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தூபம்லாம் போட்டுக்கலாம். சாம்பிராணியில் நான் கொஞ்சம் ஜவ்வாது சேர்த்து போட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது வீடு முழுக்க அந்த வாசம் நிறைஞ்சு இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளால் முடிஞ்ச சிம்பிளான முறையில் கூட நம்ம வரலட்சுமி பூஜையை வீட்டிலையே செய்யலாம். நம்ம கலசம் வச்சு தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற சாமி ஃபோட்டோ வச்சு கூட நம்ம பூஜை பண்ணலாம். இந்த தடவை இந்த எளிமையான பூஜையை பண்ணியிருக்கோம். அடுத்த தடவை இதை விட கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சி மகாலட்சுமியை வேண்டி நம்ம பூஜை பண்ணோம்னா அது செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு சக்தியும் தெம்பையும் அந்த லக்ஷ்மி தாயார் நமக்கு கொடுப்பாங்க. அதனால் நம்மளால் முடியலன்னு நீங்கள் எதுவும் நினைக்காதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ கிடைச்சதை வச்சு பூஜை பண்ணலாம். அதையும் நம்ம மனசார பண்ணால் அந்த அம்மன் ஏற்றுப்பாங்க. இப்போ தூபம்லாம் போட்டுட்டு இதே போல் நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜையை ரொம்ப எளிமையாக முடிச்சிட்டோம். ஒரு 5 பேருக்காவது நம்ம தாம்பூலம் வச்சு கொடுக்கணும், வீட்டுக்கு அழைச்சி கொடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.